ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோத்திரம் பேசுகிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த லெவல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை. நம்ம பிஎஸ்ஐ லெவல் அதை பிரேக் பண்ணி இப்போ மேலே போகிறோம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் அபோவ் வந்தானா இன்னும் நல்ல மொமெண்டம் வந்து கால் சைடில் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 24,900 புட் ஆப்ஷன் ஆல்ரெடி வீக் ஆகிட்டான். ஸோ வீக் ஆகி அவன் ஃபால் ஆகி ஸ்டாப் லாஸ் லெவலை பிரேக் பண்ணி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி ஓப்பன் பிலோ வந்துட்டான். ஸோ ஓப்பன் பிலோ இங்கே வரான் அப்படின்னா இவன் வந்து 23,900 வந்து ஓப்பன் அபோவ் வரணும் இப்போது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கான். ஆல்ரெடி ஐடிஎம் ஸ்ட்ரைக் 23,800 ஓப்பன் அபோவ் வந்துட்டான். 23,700 ஓப்பன் அபோவ் வந்துட்டான். சரிங்களா? ஸோ இவன் கால் சைடில் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டதுனால இவன் வந்து இப்போது கால் சைடில் மொமெண்டம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நான் இதான் கொஞ்சம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இவன் வந்து இது வந்து கீழே விழுந்ததுக்கான காரணம் இங்கே எழுதியிருப்பேன். ஓப்பன் ஈக்குவல் டு இதெல்லாம். ஸோ அதை இப்போ எரேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே ஓப்பனுக்கு மேலே இவன் வரும்போது கண்டிப்பாக வந்து அப்சைடில் ஒரு மொமெண்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோவில் அங்கே பாருங்கள். ஸோ இவன் வந்து பாட்டம் சப்போர்ட் எஸ்எல் என்ட்ரியில் வந்து சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் பண்ணதுனால தான் இப்போ கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் வந்து இந்த வி ஷேப் ரெக்கவரி மாதிரி இப்போ தந்ததுக்கு காரணம் என்னென்னா இதுதான். சரிங்களா? 23,700 அதே மாதிரி 23,800 பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம எஸ்எல் என்ட்ரி பிரேக்கிங் பாயிண்ட் என்ட்ரிக்கு மேலே வந்து ஓப்பன் அபோவ் வந்துட்டான். அடுத்து அவன் எங்கே போவாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி தான் மேலே போவாங்க. சரிங்களா? இந்த 432 இந்த லெவலுக்கு தான் போவாங்க. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் இப்படி தான் லாஜிக்காக வந்து படிக்கணும். ஸோ ஒருத்தர் வீக் ஆகணும், ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அந்த ஸ்ட்ராங்கானவன் அந்த வந்து சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக அவன் ஸ்ட்ராங்காக வந்து அதே ஒரே டைரெக்ஷனில் போவான். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன பண்ணுவான்? இங்கே பாருங்கள், ஈவன் 23,700 புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் வந்து 24,000 ரீச் பண்ணிட்டான். 300 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய ஓடிஎம் புட் ஆப்ஷனு இன்னும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்கான். அதே மாதிரி 23,800 ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே தான் இருக்கான். 23,900 ஓடிஎம் ஸ்ட்ரைக் தான். அவனும் வந்து பாருங்கள் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே தான் இருக்கான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் வந்து கால் ஆப்ஷனில் ஏன் மொமெண்டம் இப்போ வருதுன்னா இதுதான் காரணம். ஓகே கைஸ், ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க ஓப்பனுக்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ணணும். சரிங்களா? கால் ஆப்ஷன் வந்து சஸ்டெயின் பண்ணணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் நோக்கி அவன் மேலே போகணும். அப்படி இல்லைனா திரும்பவும் வந்து இவன் வீக்கு தான். ஏன்னா ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் ஓப்பன் ஆனால். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வச்சான், அதனால் வந்து அவன் வீக்காக இருந்தான். அதுக்கு கீழே வந்து பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரியும் பிரேக் பண்ணி சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி அதுக்கு கீழேருந்து ரிவர்சல் ஆகி வந்தான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த 23,900 புட் ஆப்ஷன் 24,000 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அந்த மேலே வந்து போய் சஸ்டெயின் பண்ணாமல் ரிவர்சல் ஆகிருப்பான். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா 23,800 புட் ஆப்ஷன். ஸோ இவன் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி வந்து தக்க வச்சுக்கல. சரிங்களா? ஸோ இவன் இங்கே தக்க வச்சுருந்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட் ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைடில் போயிருப்பான். சரிங்களா? ஸோ இதுதான் காரணம், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இவன் தான். ஸோ புட் ஆப்ஷன் வந்து அவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலை. அதன் காரணமாக 23,800 வந்து எஸ்எல் என்ட்ரி பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. இன்னொன்று இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே வந்து இவன் வந்து போயிட்டு சஸ்டெயின் பண்ணாமல் கீழே விழுந்துட்டான். இவனும் வந்து பாருங்கள் 23,700 வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல் என்ட்ரி மேலே நோக்கி போகல. ஸோ பாதி கூட ரீச் ஆகலாங்க, அங்கேருந்து அப்படியே ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ ஒன்ஸ் சப்போர்ட் லெவலில் எடுத்தவன் அடுத்து எங்கே போகணும்? நேராக 23,700. ஸோ அவன் மார்க்கெட் வந்து 794 அப்புறம் ரிவர்சல் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் இந்த 23,700 புட் ஆப்ஷன் 198 அப்படின்ற லெவல்லேருந்து நேராக வந்து இங்கே நோக்கி போகணும். அவன் எஸ்எல்என்டி நோக்கி போகணும். ஸோ இது வந்து ஃபெயில் ஆனது காரணம் தான் இவன் வந்து இங்கே போகலை. அப்படின்னா இவன் வந்து சப்போர்ட்லேருந்து அவன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத இன்டெரக்டாக நமக்கு தெரிவிச்சிட்டான். அதன் காரணமாக தான் புட் ஆப்ஷன் வந்து திரும்ப வந்து வீக் ஆகி கீழே விழுந்தது காரணம். கால் ஆப்ஷனில் அந்த மொமெண்டம் வந்து அவன் வந்து கேப்சர் பண்ணி மேலே போனது காரணம்னா இதுதான். அவன் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை விட்டு பிரேக் பண்ணாமல் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட்டான். பிஇபி லெவலில் தக்க வச்சான். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அபோவ் வந்துட்டான். ஸோ இதுதான் காரணம். சரிங்களா? பட் இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனில் இவன் டீப் இந்த மணியாக இருக்கிற 700 கால் ஆப்ஷனு இன்னமும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் இருக்கான். இப்போ தான் ஓப்பன் அபோவ் போயிருக்கான். சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிற வரைக்குமே அவன் வந்து வீக்கு தான். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் 23,700 புட் ஆப்ஷனு
இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்கான். ஸோ அவன் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். என்னதான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆனாலுமே ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கக்கூடிய இவன் வந்து இன்னமும் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான். இது வந்து இவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான். இதை பிரேக் பண்ணும்போது தான் அவன் இன்னமும் வீக் ஆகிறான். சரிங்களா? அவன் ஆல்ரெடி பட் இங்கே பார்க்கும்போது ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறதுனால தான் இவன் இப்போ வீக்காக இருக்கான். சரிங்களா? புட் ஆப்ஷன் இதுவே நீங்கள் இந்த மணியில் எடுத்து பாருங்கள். இப்போ நான் அடுத்த மணி கூட இல்லை, இதுவும் ஓடிஎம் ஸ்ட்ரைக் தான். சரிங்களா? ஸோ மற்ற ஸ்ட்ரைக் நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இவன் திரும்பவும் ஓப்பன் ப்ரைஸ் மேலே வந்துட்டான் 24,900 ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே திரும்பவும் வந்துட்டான் அப்படின்னாலே இந்த 131 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்துட்டாலே இவன் ஸ்ட்ராங் ஆகிடுவான் புட் ஆப்ஷனில். ஸோ திரும்பவும் ஒரு மொமெண்டம் வந்து புட் சைடில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து கம்பேர் பண்ணணும் கைஸ். ஸோ போன வீடியோவில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோலேயே சொல்லியிருப்பேன். மொமெண்டம் வந்து இங்கே பாருங்கள் 23,800 காலம் புட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இவன் வந்து இப்போ எஸ்எல் என்ட்ரி பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்டே இருக்கான். ஸோ எஸ்எல் என்ட்ரி மேலே பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்டே இருக்கான். இது வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஓப்பன் அபோவ் வரையும் போக ட்ரை பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே போயிட்டான் பாருங்கள். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட இப்போ இங்கேருந்து ஒரு 74 பாயிண்ட்டு இது வரைக்குமே ஒரு 120 பாயிண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 900 நான் சொல்லியிருந்தேன். 23,900 கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவலில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு 98 பாயிண்ட் இப்போ கிடச்சிருக்கும். ஓகே கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல்.